புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 36 தொடக்கம் 38 முடியுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இறை இயேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இன்றைய இறைவார்த்தையின் ஒளியிலே நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இறுதி வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். எனது வார்த்தை ஒரு ஆழமான வார்த்தை. இன்றைய முதல் பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது, தீர்ப்பிடாதீர்கள், கண்டனம் செய்யாதீர்கள் என்ற அந்த இறை வார்த்தை பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நமது மனித வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையாகவே இரக்கமுள்ள மனிதர்களாக நாங்கள் வாழுகிறோமா? கடவுள் நம்மீது அளவு கடந்த விதத்திலே தமது கனிவையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே மோய்சன் கடவுளை பார்த்து அவர் செபித்த பொழுது கொண்டு கூறிய வார்த்தை, ஆண்டவரே, எம் மக்களுடைய கொடுமையையும் அக்கிரமங்களையும் நீ பார்த்து இரக்கம் கொண்டீர் எனது நம்பிக்கை வசனத்தை சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் கடவுள் நம்மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்று நாங்கள் இந்த நிலையிலே இருக்க முடியாது. நமது பாவங்களாக இருக்கலாம், நமது குற்றம் குறைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே கடவுள் இரக்க குணத்தோடு நம்மை மன்னிக்கிறார். எனவே நாங்கள் மன்னிப்பு பெறுகின்ற காரணத்தினால்தான் இன்று வரை அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோம். எனவே நம்மோடு வாழுகின்றவர்கள் மீது நாங்கள் இரக்கத்தை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும். புனித அன்னை திரேசாள் கூறுகின்றால், இருக்கும் அளவு இரக்கமாயிரு. நாங்கள் இரக்கத்தின் காலத்திலே அதிகமாக இந்த இரக்க சிந்தையை பற்றி ஆழமாக நாங்கள் சிந்தித்ததை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கடவுளுடைய இரக்கம், பேரன்பு அளவிட முடியாது என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அன்பார்ந்தவர்களே, பிறரை நாங்கள் குற்றவாளிகள் என்று சொல்வதற்கு நாம் யார்? ஆனால் நமது வாழ்க்கையை நாங்கள் ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், நாங்கள் பல தடவைகளிலே நாங்கள் நடமாடும் நீதிமன்றமாக நாங்கள் பிறரை நாங்கள் தீர்ப்பிடுகின்றோம். நமது பார்வை அல்லது நமது எதிர்நோக்கு எல்லாம் தப்பான நிலையிலே பல தடவைகளிலே நாங்கள் அனுபவத்திலே உணர்ந்திருக்கின்றோம். பிறரை தீர்ப்பிடும் போது நான் என்னையே தீர்ப்பிட்டு நான் என்னுடைய வாழ்வின் உண்மை தன்மையை நாங்கள் இழந்திருக்கின்றோம். நமது வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்விலே நாங்கள் எவ்வாறு பிறரை தீர்ப்பிடுகின்றோம்? நமக்கு பிடிக்காதவர்கள், நம்மை வெறுக்கின்றவர்கள், நம்மை காயப்படுத்தியவர்களை நாங்கள் மிகவும் இலகுவாக நமது வார்த்தைகளினாலே நாங்கள் அவர்களை குற்றுயிராக்குகின்றோம். ஆனால் கடவுள் நம் ஒவ்வொருடைய பாவங்கள், நமது செயல்களை எல்லாம் தீர்ப்பிடாமல் நமக்கு நேரத்தையும் காலத்தையும் மன்னிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, மன்னிப்புத்தான் இந்த அருளின் காலமாகிய தவக்காலத்திலே ஆழமாக சிந்திக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. கடவுள் நம் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்தார். இந்த மன்னிப்புத்தான் நமக்குள்ளே ஒரு மனிதத்தை தன்மையை உணர்த்துகின்றது. பிற உயிரினங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஆழமான வேறுபாடு இந்த மன்னிக்கின்ற தன்மை. நாங்கள் நமக்குள்ளே வஞ்சகமும் நாங்கள் காழ்ப்புணர்வும் பொறாமையும் கொண்ட நிலைக்குள்ளே நமது வாழ்வை நாங்கள் வாழ்ந்து விடாமல், கடவுள் நம்மை, அதாவது எந்த அளவிற்கு அவர் தாராள சிந்தையோடு மன்னித்ததை போல நம்மோடு வாழுகின்றவர்களை மனதார மன்னிப்போம். நாங்கள் மன்னிப்பதனூடாகவே நாங்கள் விண்ணக வாழ்வை உண்மையை நாங்கள் உணர முடியும். மன்னிப்பவன் மனிதன், மன்னித்து மறப்பவன் அவன் மனிதனை விட மேலானவன் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. மன்னிப்பவன் தான் மனிதன்,
மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். எண்ணிக்கையில்லாத நம் பாவங்களை இறைவன் மன்னித்தாரே, அவரின் கருணைதானே, மன்னிப்பவன் தான் மனிதன். இந்த அருளின் காலம் நாம் பிறரை மனதார மன்னித்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.